வணக்கம், வெல்கம் டு க்ளோரி லில்லி டிசைனர்ஸ். நாம் இப்போது ஒரு அழகான இயரிங் செட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு கோல்டு கலர் மீடியம் சைஸ் பீட்ஸை கோல்டு கலர் ஒயர் த்ரெட்டில் கோத்துக்கிறேன். நார்மல் நீடில் வச்சு தான் கோக்குறேன். இந்த பீட்ஸை த்ரெட்டில் லாக் பண்ணிடலாம். இது போல் கீழே இருக்கிற த்ரெட்டுக்குள்ளே நீடில் கோத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். சில்க் த்ரெட்ஸை டர்சல்ஸுக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க்கும் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ நான் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். இந்த க்ரீன் கலர் 3 இன்ச்சில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபோல்டு பண்ணி கோத்தோம்னா 1.5 இன்ச்சு லென்த்தில் நமக்கு இந்த சில்க் த்ரெட்டு கிடைக்கும். இந்த பீட்ஸை சுற்றி கவர் பண்ணுற மாதிரி நம்ம சுற்றி நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த த்ரெட்டு சைடில் வந்துடும். நாட் போடும்போது நம்ம அதனால் சென்டராக வர மாதிரி கோத்து எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். சென்டராக இது போல் கோத்து டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கலாம். இது போல் சென்டரில் நம்ம நாட் போடுறதுனால நம்ம மேலே மேலே கோக்க போகிற சில்க் த்ரெட்ஸுங்க ஒரே லைனில் இருக்கும். அதுக்காக தான். இல்லைன்னா சைடாக வந்துடும். செகண்ட் கலர் ஒயிட் எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே அளவில் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அப்படியே நான் ஒயிட் கலரை கோத்தனா அந்த க்ரீன் கலரை கவர் பண்ணிவிடும் ஒயிட்டு. 2 கலர் சில்க் த்ரெட்ஸுக்கும் நடுவில் நான் ஒரு மீடியம் சைஸு கோல்டன் கலர் பீட்ஸு 3 பீட்ஸு கோத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலரை கோத்துக்கிறேன். கோத்துட்டு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு க்ரீன் கலரை சுற்றி நாட் போட்டோமோ அதே போல் நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு ஒரு ஸ்டெப்ஸ் மேலே இன்னொரு ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி கலர் 2 கலரும் நமக்கு கிளியராக தெரியுது. இப்போது சென்டர் நாட் போட்டுக்கலாம். ஒயிட்டுக்கும் சேம் ரிப்பீட் பண்ணிக்கலாம். 3 பீட்ஸு. இப்போ தேர்டு சில்க் த்ரெட் கலர் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். இப்போ கோத்து நம்ம 3 பீட்ஸில் 2 பீட்ஸை விட்டுட்டு மேலே இருக்கிற பீட்ஸு அந்த பீட்ஸை மட்டும் நல்லா கவர் பண்ணி நாட் போடணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சது புரியாதது இப்படி இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க. இப்போ நாட் போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நாம் ஒரு கோல்டன் கலர் கேப் ஒன்று, ஆர்டின் ஷேப்பு பீட்ஸ் ஒன்று, கடைசியாக இயரிங் ஊக்கை ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது ஒரு செட்டு அழகான சில்க் த்ரெட் இயரிங் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.